மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். இந்த சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லையா? எல்லா மக்களுக்கும் உலகெங்கும் இருக்க அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ள போயிருவோமா? உங்களுக்கு யூடியூப்ல சந்தேகம், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், யூடியூப்ல டவுட் இருந்தாலோ, ஆட்சன்ஸ் ப்ராப்ளம், மானிட்டேஷன் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்ல பின் பண்றேன். என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லி கொடுக்குறேன். இலவசம் கிடையாதுங்க, பெய்டு சர்வீஸ் தான். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நார்மல் கால் பண்ணாதீங்க, போகாது. வீடியோக்குள்ள போயிருமா? இன்னைக்கு வந்து நிறைய சேனல்ல வீஸ் போக மாட்டேங்குன்ற ரொம்ப பேர் வந்து எனக்கு கமெண்ட்லையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி வீஸ் போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில சந்தேகங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நேற்று 2 சேனல் வந்து 2 பேருக்கு டெலீட் ஆயிடுச்சுங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் வந்து மெயில் ஐடி ஆரம்பிக்கும் போது சிறுவர்களுடைய அவங்க வீட்டில், இப்போ நான் மெயில் ஐடி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன், சரி நம்ம முத ஆரம்பிக்கிறோம், நம்ம பிள்ளைகளோட கொடுக்கலாமே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 14 வயசுக்குட்பட்ட குழந்தைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 14 வயசுக்குள்ள குழந்தை போல அதை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. சேனல் ஆரம்பிச்சு லைவ் போடையில என்ன ஆயிடுச்சு, ஏன்னா அந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு காட்டும், கூகுளும் யூடியூப்புங்கிறது எல்லாமே ஒன்று தான். மெயில் ஐடியில் 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை, அப்போ யூடியூப்பில் லைவ் போட வரும்போது குழந்தைங்களும் எப்படியோ விளையாட விட்டு ஏதோ காமிச்சிருப்பாங்க போல், அந்த லைவை கட் பண்ணி சேனலை டெர்மினேட்டே பண்ணிட்டாங்க. இது ஒருத்தவங்களுக்கு. இன்னொருத்தவங்களுக்கு அதே ப்ராப்ளம் தான், அந்த லைவை மட்டும் தூக்கிட்டாங்க, சேனல் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு நிறைய பேர் வாரோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க. யூடியூப்ல முந்தானேத்து எனக்கு ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, வாட்ச் அவர் வந்து 1 வருஷம் முடிய போகுது. அப்போ ஐயோ நமக்கு இருக்கிற வாட்ச் அவர் குறைஞ்சிருமே நினச்சிட்டு என்ன செய்யிருக்காங்க, யாரோ ஃபோட்டோ லைவ் போடுறோம்னு சொல்லி இருந்திருக்காங்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஃபோட்டோ லைவ் வச்சு போட்டு ஒரு 4-5 நாளைக்குள்ள வாட்ச் அவர் கொண்டு வந்துடலான்ட்டு ஃபோட்டோ லைவ் போட்டிருக்காங்க. ஃபோட்டோ லைவ் போட்டையில் என்னாச்சு, ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட் 2 ஆப்ஷன் 2 வாட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு தெரிய மாட்டேங்கி, ஃபோட்டோ வச்சு மானிட்டேஷன் வாங்குவது ஆபத்தானது தான். என்றைக்குமே அது நிரந்தரம் கிடையாது. நீங்கள் மானிட்டேஷன் வந்தாலுமே உங்கள் சேனலுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. மானிட்டேஷன் அப்ளை பண்ணாலுமே அது உங்களோட வாட்சவர் இல்லை, ஒரிஜினல் வாட்சவர் கிடையாது, மானிட்டேஷன் கிடைக்காது. அப்போ அதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிங்கன்னா 90 நாள் உங்கள் சேனல் ஃப்ரீஸ் ஆயிருங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். மானிட்டேஷன் ஆகணுங்கிறதுக்காக வாட்சவர் கொண்டு வர்றதுக்காக ஃபேக் லைவ் போடுறாங்க. ஃபேக் லைவ் போடுறதுனால என்ன ஆகுது, 1 வாரத்துக்குள்ளே நல்லா வாட்சவர் வந்துடுது. வாட்சவர் வந்தால் என்ன ஆகும், மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண சொல்லி வந்துடும். ஆகா மானிட்டேஷன் அப்ளை பண்ண சொல்லி வந்துருச்சேன்னு சந்தோஷமாக அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாது. யூடியூப்பை ஏமாத்துற மாதிரி தான் அது அர்த்தம். அவங்க வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த ஃபோட்டோ, கூகுளில் இருந்து எடுத்த ஃபோட்டோவெல்லாம் கேலரியில் வச்சு மூக்கு வந்துருச்சு, லைவ் போட்டிருக்காங்க. லைவ் போட்டதுனால மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன செய்யணும், மறுபடியும் 3 மாதத்துக்குள்ள அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், இவங்க போட்டது எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணால் என்ன ஆகும், வாட்ச் அவர் குறைஞ்சிரும். அவங்க 3 மாதம் சேனல் ஃப்ரீஸ் ஆயிரும், வியூஸ் போகாது. இதுக்கு அவங்க அந்த வாட்ச் அவர் குறைஞ்சாலும் பரவாயில்ல, சரி போன வருஷத்துக்குள்ள தானே குறையுது, இன்னையிலேருந்து நம்ம நல்லா போடுவோம்னு அவங்க நினச்சிருந்துருக்காங்க. இப்போ என்னாச்சு, 3 மாதம் சேனல் ஃப்ரீஸ் ஆயிரும், வியூஸ் போகாது. எதனால, அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணதுனால. பல்காக வந்து வியூஸ் போயிருக்கும். ஏமா போ அண்ணங்கிட்ட போ, பல்காக வியூஸ் போன வீடியோவை டெலீட்டும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாலும் வியூஸ் போகாது. அடுத்து என்ன செய்வாங்க, ஒரு வீடியோ போடுவாங்க. ஒரு வீடியோ போட்ட உடனே என்ன ஆகும், அது வியூஸ் போகாது. இப்போ என்ன செய்வாங்க, உடனே அந்த வீடியோவை மறுபடியும் வேற வீடியோ போடு, அது நல்லா போகும். அப்போ மறுநாள் என்ன செய்வாங்க, ஒரு வீடியோ போடுவாங்க, வியூஸ் போகாது, மறுபடியும் போடுவாங்க. இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா, இதுவும் உங்கள் சேனல் வளர்ச்சிக்கு தடை தான், வியூஸ் போகாது. ஒரு வீடியோ போட்ட உடனே அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. ஒரு வீடியோவை எடிட் பண்ணக்கூடாது. ஒரு வீடியோ போடுறீங்க, போட்ட உடனே அதை எடிட்டும் பண்ணக்கூடாது, டெலீட்டும் பண்ணக்கூடாது. நீங்களே உங்கள் வீடியோவை பார்க்கக்கூடாது, அந்த வீடியோவை நீங்களே ஷேர் பண்ணக்கூடாது. இப்படி நிறைய இருக்குது. நம்மளே ஷேர் பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்ம சொந்தக்காரங்க 1 நாள் 2 நாள் வேணால் பார்ப்பாங்க. நீங்கள் டெய்லி ஒரு 10 வீடியோ போட்டுடுறது, 10 வீடியோவை போட்டு என்ன செய்யறது, எல்லாத்தையும் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறது.
ஆமா, இவளுக்கு ஒரு வேலை இல்லை, எப்ப பாரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. 1 2 பார்க்கலாம், ஓயாமையா பார்க்க முடியும். அவங்களாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பார்க்க மாட்டாங்க, தள்ளி விட்டு போயிருவாங்க. எல்லாமே இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன், அதனால சொல்றேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 10 ஷார்ட்ஸ் போடுறது. 10 ஷார்ட்ஸ் போட்டா 10ஐயும் நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம சொந்தக்காரர்களா யூடியூப்காரங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸுக்கு மேல போடாதீங்க. காலையில 1, மத்தியானம் அச்சோ மத்தியானம் 1, நைட்டு 1, சரிங்களா? அதுதான் லிமிட்டு. ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸ் போடுங்க, டைம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு காலையில 10 மணிக்கு போடுறீங்களா, மறுநாள் 1 மணிக்கு போடுறீங்களா, சாயந்தரம் 7 மணிக்கு போடுறீங்களா, நைட்ல டைமிங் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வந்து ஒரு லென்த் வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு டைம் 3 மணி டைம். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு 3 மணிக்கு வீடியோ போடுறீங்களா, அதே டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு 3 மணினா நாளைக்கு 1 மணிக்கு போடுறது, மறுநாள் 12 மணிக்கு போடுறது. இப்படி இது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸுக்கு புரியாது. இது 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 என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். ஆடியன்ஸுக்கு புரியாது. நம்ம ஒரு டைம் இஷ்டப்பட்ட டைத்தில் போடுறது. இன்னொன்று அல்கரிதம், யூடியூப் அல்கரிதம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுதான் என்னுடைய கை, சாரி, இதுதான் வந்து யூடியூப்ல நம்ம வீடியோ போடுறது. ஏண்டி நான் பட்டு பாரு கட்டரும்பு. யூடியூப்ல அல்கரிதம் எது அப்படின்னு ஒரு நிமிஷம் இந்த அல்கரிதத்தை சரி பண்ணிக்கிறேன். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பாருங்க. யூடியூப் அல்கரிதத்தை பத்தி நாளைக்கு சொல்லி தரவா, இல்லை சொல்லவா? சொல்லிடுறேன், வந்துட்டேன் கையோட. இப்போ யூடியூப் அல்கரிதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நான் 1 மணிக்கு வீடியோ போடுறேன், சரிங்களா? அல்கரிதங்கிறது இப்படி சுற்றி 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 வரும். இப்போ இதுதான் நான் 1 மணிக்கு டெய்லி வீடியோ போடுறேன். யூடியூப் இப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு கரெக்டாக அந்த அல்கரிதம் வந்து நம்ம போடுற டயத்தில் வந்து உட்காரும். அப்படிங்கும்போது நமக்கு அந்த அல்கரிதம் சுற்றி வரும்போது நம்ம டைம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டயத்தில் அந்த வீடியோ நல்லா போக ஆரம்பிச்சிடும். இன்னும் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டயத்தில் போட்டிங்கன்னா அந்த அல்கரிதம் அந்த டயத்துலேருந்து ஃபாலோ பண்ணி போயிருக்கும். அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நீங்கள் போடுவீங்க, இன்னொரு நாள் இன்னொரு டயத்தில் போடுவீங்க, அப்போயே அந்த அல்கரிதம் போயிருக்கும். அதனால தான் ஒரே டைமிங்கை ஃபாலோ பண்ண சொல்கிறது. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. பாயாசமா அண்ணன் வைக்கவே இல்லைடா, இருறா வரேன். இந்த டைமிங்கையும் வரேன், இருங்கடா. பார்த்தீங்களா, இதே மாதிரி வீட்டில் புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஆசையா? கமெண்ட்ல நம்பர் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன எல்லாத்தையுமே நல்லா வீடியோ 1 வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்க, புரிபடுற வரைக்கும் பாருங்க. இது எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்போ சொன்னது எல்லாமே மானிட்டேஷன் ஆன சேனல், ஆகாத சேனல் 2க்குமே பொருந்தும். அதனால ஒரு நாளைக்கு 10 ஷார்ட்ஸ் 15 ஷார்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. யூடியூப்ல லிமிட்டட்னு ஒன்று இருக்கு. அந்த டைமிங்ல தான் போடணும், இவ்வளவு தான் போடணும். ஒரு வயிறு இருக்கு, வயிற்றுக்குள்ள இம்மா சோத்தை அடைச்சா அது எப்படி முன்ன போகுமா பின்ன போகுமா? எங்கேயும் போகாது. வயிற்றுக்கு தக்கன தானே சாப்பிட்றோம். அது மாதிரிதான் யூடியூப்போ. சரி, பாய் மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த ஹைப் பாயிண்டை கொடுங்க. கமெண்ட் போடுற இடத்த இப்படி சைட் பண்ணீங்கன்னா ஹைப் பாயிண்ட் வரும், கொடுத்துருங்க மறக்காம. பாய்.